ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எங்கே இருக்கேன்னு வேளாங்கண்ணி சர்ச்சில் தான் இருக்கேன். இது அந்த சர்ச்சு கேம்பஸ். அந்த கேம்பஸை சுற்றி நிறைய ஆலயங்கள் இருக்குது. அந்த ஆலயங்களை நம்ம பாக்கியம். இந்த சர்ச்சு கேம்பஸில் நிறைய ஆலயங்களை நம்ம பார்க்க முடியும். அதில் ஒரு ஆலயத்தை தான் நம்ம பாக்கியம். அதே மாதிரி இந்த வேளாங்கண்ணி சர்ச்சு கேம்பஸ் முழுசும் நிறைய சின்ன சின்ன குருசடிகளும் இருக்கும். இதே மாதிரி இந்த வேளாங்கண்ணி சர்ச்சு கேம்பஸில் எப்போவுமே நல்ல கூட்டம், ஆட்கள் அதிகமாக இருப்பாங்க. இதுதான் வேளாங்கண்ணி மெயின் சர்ச்சு. எங்கள் குழந்தைக்கு வேளாங்கண்ணி சர்ச்சில் போய் முட்டை அடிப்போன்னு நேர்த்திக்கடன் போட்டிருந்து, அந்த நேர்த்திக்கடனை நிறைவேற்றுவதற்காக தான் நாங்கள் வேளாங்கண்ணிக்கு குடும்பமாக வந்தோம். இது எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ. இந்த சர்ச்சு கேம்பஸில் இங்கே வரக்கூடிய மக்கள் தங்குவதற்கு நிறைய கட்டடங்கள் இருக்குது. மிக குறைந்த விலையில் அந்த கட்டடங்கள்லாம் நம்ம தங்க முடியும். ஒரு ஃபேமிலிக்கு தங்க 450 ரூபா தான். ஆனால் அவங்க 900 ரூபா வாங்குவாங்க. நம்ம திரும்ப வரக்கூடிய நேரத்தில் மீதி 450 ரூபாயை திரும்ப தந்துடுவாங்க. நாங்கள் தங்கியிருக்கக்கூடிய ரூமு தான் இது. ரொம்ப அழகான ரூமு. எல்லா வசதியுமே உள்ளால இருக்கும். ஒரு ஃபேமிலிக்கே உள்ளால தங்க முடியும். அந்தளவுக்கு வசதியான அழகான ரூம் தான் இது. ரொம்ப சுத்தமாக வச்சுருப்பாங்க. இதே மாதிரி நிறைய ரூமு இந்த சர்ச்சு கேம்பஸில் இருக்குது. இது சாயங்கால நேரம் இருட்டிட்டு இந்த லைட் வெளிச்சத்தில் இந்த சர்ச்சு கேம்பஸ் இங்கே இருக்கக்கூடிய கட்டடங்கள் எல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி குருவிகள், பலவிதமான பறவைகள் எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய மரங்களில் ஸ்டே பண்ணிவிட்டு அந்த பறவைகளுடைய சத்தம் ரொம்ப அழகாக இருக்குது கேட்க. இது கடல், வேளாங்கண்ணி சர்ச்சு கேம்பஸில் இருக்கக்கூடிய அந்த கடற்கரை தான் இது. இரவு பொழுதில் இந்த கடற்கரை பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பார்க்க. இவங்க 2 பேரும் எங்களுடைய பிள்ளைகள். எங்கள் பையனுக்கு வேளாங்கண்ணி சர்ச்சில் முதல் முட்டை அடிப்போன்னு நேர்த்திக்கடன் போட்டிருந்தோம். அந்த நேர்த்திக்கடனை இப்போ நாங்கள் நிறைவேற்றிட்டோம். இது எங்களுடைய புள்ள இந்த இடத்துல பால் போட்டு விளையாடிட்டு இருக்கேன். இது இப்போ இரவு நேரம். இந்த சர்ச்சு கேம்பஸில் எப்போவுமே நிறைய மக்கள் வந்துட்டே இருப்பாங்க. இங்கே நிறைய மக்கள் பலவிதமான நேர்த்திக்கடன் இருப்பாங்க. நிறைய மக்கள் அந்த மாதா குளம் இருக்கக்கூடிய அந்த பகுதியை நோக்கி முழங்கால் படியிட்டு நடந்து அவங்களுடைய நேர்த்திக்கடனை நிறைவேற்றுவாங்க. அதே மாதிரி இந்த சர்ச்சு கேம்பஸில் எங்கே பார்த்தாலும் ஆலயங்களை பார்க்க முடியும். இதுதான் வேளாங்கண்ணி சர்ச்சில் இருக்கக்கூடிய அந்த மாதா குளம்னு சொல்லக்கூடிய பகுதி. இந்த இடத்துல தான் மாதா அற்புதம் செய்ததாக சொல்லப்படுது. இங்கே உள்ள ரூமில் நம்ம குறைஞ்ச ரேட்டுக்கு தங்கியது மாத்திரம் இல்லை, அங்கே நம்மளால் சமைக்கவும் முடியும். சமையலுக்கு தேவையான அனைத்து பாத்திரங்களும் அங்கே குறைந்த வாடகையில் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த சர்ச்சை சுற்றி எக்கச்சக்கமான கடைகள், ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் விதவிதமான சாப்பாடு தயார் பண்ணி வச்சுருப்பாங்க. பெரிய பெரிய மீன்களை பொரித்து வச்சுருப்பாங்க. இது வேளாங்கண்ணி மெயின் சர்ச்சினுடைய இனியொரு பக்கம்தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.